அதுதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதான். நீனும் மாடா கூட சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். சும்மாறா ஓனர் கை காலை வச்சுட்டு. ஹலோ கைஸ் இதான் திருச்சி 143 சேனலோட ஃபாலோ வீடியோ. நம்ம சரித்திரத்திலேயே இதுக்கு மேலே நீ கத்துன கொய்யால உன்னை சாவச்சிருவேன். நம்ம சரித்திரத்திலேயே முதல் முறையாக நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ வீடியோ போடுறேன். இன்ன வரையும் நான் ஃபாலோ வீடியோ போடுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று கூட சொல்லலாம். ஏன்னா நான் ஃபாலோ வீடியோ வந்துட்டு போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் ஆகலை. இன்ன வரையும் ஃபாலோ வீடியோ போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் ஆகலை. ஃபாலோ வீடியோ போகிறதுக்கு ஒரு காலகட்டம் வரும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் எனக்கு எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. திருப்பி அந்த இடத்துக்கு போய் நான் ஷூட் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் ஷூட் எடுப்பேன், திருப்பி எடுப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் இப்போ எந்த வீடியோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கோ வீடியோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சைக்கோவே இப்போ 2-3 சைக்கோ வீடியோ போட்டுட்டேன். அதில் எந்த வீடியோ சைக்கோ வீடியோன்னு உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்ட்டாகவே இருக்கும். நான் போட்டதுலேயே உங்களால் மறக்க முடியாத ஒரு சைக்கோ வீடியோ இருக்கும். அந்த சைக்கோ வீடியோ பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அது என்னால் மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு. ஏன்னா வந்து அந்த சைக்கோவும் நானும் நேருக்கு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவே நல்ல இன்ன வரையும் நான் மறக்க முடியல. அந்த இடத்த விட்டு நான் வருவானாரேன்னு கூட எனக்கு அந்த டைமில் தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. என்ன தான் நமக்குள்ளே பயமாக இருந்தாலும் கூட ஒரு விஷயம் ஒன்று தான், நமக்குள்ளே என்ன தான் பயமாக இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கூடாது. வடிவேல் சொல்லியிருக்காரு. இதை தான் நான் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறேன். அதாவது மூஞ்சிக்குள்ளே தெரியக்கூடாது, உள்ளுக்குள்ளே என்ன பயம்னா இருக்கலாம், ஆனால் வெளியே தெரியக்கூடாது. அதான் சிம்பிள். அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா வந்துட்டு இப்போ என்னை நம்பி இவன் வந்திருக்கான் கூட அப்படிங்கும் போது நான் எப்படியாச்சும் இவனை சேஃப்டியாக நான் வெளியே கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி இவன் வீட்டுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி எனக்கும் நிறைய ஆசை, கனவு இதெல்லாம் இருக்குது. டக்குன்னு நானும் மண்டையை போட்டோன்னா முடிஞ்சு எல்லாமே. லைஃபே ஒரே நிமிஷத்தில் காலியாயிரும். எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் கூட அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு. இப்போ நானே இறந்துட்டா கூட ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் எனக்கு தெரியல சரியா, ஒரு 10 நாள் 20 நாள், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 நாள் 20 நாள், ஒரு மாதம் வரையும் கூட என்னை பார்த்து பேசலாம், என்னை பார்த்து கேட்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்னமோ ஆசை கனவுலாம் இருந்தாலும் கூட இந்த சாவுன்றதுல வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதுதான் மனுஷனோட வாழ்க்கை இயல்பு, இதுதான் உண்மை. அதனால எனக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வர மாதிரியும் எனக்கு உசுரே இல்லை. உசுறு இல்லாமல் தான் நான் கையில் பிடிச்சிட்டே வந்தேன். அந்த வீடியோக்கு நான் முதல் ஷூட் பண்ண போகும்போதே எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக சொல்லியிருந்தாங்க அந்த இடத்த பற்றி. இந்த இடத்த வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இது அபாண்டன்ட் ஆகப்பட்டுச்சான். அவங்க அம்மா காலத்துலேருந்து அந்த வீடு வந்து அபாண்டண்டாக இருந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிற போது இந்த இடத்த வந்து பார்த்துருக்காங்க. அப்போலேருந்தே அது அபாண்டண்டாக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுகிட்ட வர வழியில் சொல்லியிருக்காங்க, இந்த இடம் வந்து பேய் பங்களான்னு சொல்கிறாங்க, இந்த சைட்லாம் போயிடாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபராக போய் அவங்க வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அபாண்டன்ட் பிளேஸ் இருக்குது, முடிஞ்சாலும் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சவால் விட்டாங்க. சவால் எனக்கு வந்து இன்ன வரையும் யாரும் சவால்லாம் விட்டதில்லை. சரி, சவால் சொல்லும் போது சவாலடையும் தாண்டி லொக்கேஷன் இல்லை, எல்லாத்தையும் பிரித்து நினச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷனுக்கு ஏதாச்சும் புரோக்கர்ஸ் இருந்தால் தான் உண்டு. இந்த லொக்கேஷனுக்கு இருக்குப்பா, இந்த இவ்வளோ கமிஷனுக்கு கொடுத்துட்டு இருந்தால் அந்த லொக்கேஷன் போய் வீடியோ எடுத்துட்டு வா. நான் தான் புரோக்கர் ஆரம்பின்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்ருந்தோம். அதுதான் நடக்க போகுது இதுக்கப்புறம். ஏன்னா அந்தளவுக்கு லொக்கேஷன் ரொம்ப பஞ்சமாக போயிட்டு இருக்கு, ரொம்ப பரிதாப நிலையாக போயிட்டு இருக்கு. அது நினைக்க போதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்கிற இடத்த தான் நம்ம போய் எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு நிறைய நியூஸில் வர இடத்த, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஊர்களை போய் கேட்போம். நாங்கள் லொக்கேஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்க நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. சப்ஸ்கிரைபர் பாதி பேர் சொல்கிறது. அதே மாதிரி சில ஊருக்குள்ள இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்திருக்கான், இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு போய் நான் கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு அபாண்டன்ட் பிளேஸ் இருக்கும், அதை வந்து சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம போயிட்டு வீடியோ எடுத்த மாதிரி எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் நம்ம வரப்போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க கண்கூட. இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம சைக்கோ கிட்ட வருவோம் கொஞ்சம் லைட்டாக. ஃபஸ்ட் டைம் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு நைட்டு போல் நாங்கள் போகிறோம். நானும் சதம் தான் போகிறோம். அந்த இடத்துக்கு போகும்போதே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 6 மணிக்கே போய்ட்டு அந்த லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஓரளவுக்கு இந்த இடத்துல எடுத்துடலாம், எப்பயும் ஒரு வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. சரி, போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேடா, ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் கிடச்சிச்சு, வச்சு தரமாக செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா வெளியூர் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போயே சாவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஊத போகிறேன் என்னன்னு தெரியல. சங்கு கேட்குதா உங்களுக்கு? ஓகே, எடுத்துடலாம் எப்படியாச்சு அப்படி ஒரு இதில் தான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ போட்டே ஆகுன்றதுல நான் ஒரு கன்ஃபார்மாக இருக்கேன். அதனால எப்படியாச்சும் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போக ஆரம்பித்தோம். நாங்கள் போன டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணி இருக்கும் மச்சான். கண்டிப்பாக 12 மணி இருக்கும். கரெக்டாக 1 மணிக்கு போனோம். அதான் 12 மணி போல் அந்த லொக்கேஷன் நாங்கள் போயிருப்போம்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெளியே நின்று யோசிச்சுட்டே இருந்தோம், உள்ளே போகலாமா போக வேணாமான்னு. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியே இல்லை.
அடைச்சு வச்சுட்டாங்க. வேற லெவல் மச்சான். அதுதான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதான் மச்சான் சீரியஸா சத்தியமா என்னால மறக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் பிளேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் போறதுக்கான, உள்ள போறதுக்கு. இதுக்கு உள்ள போற வழியை பாத்தீங்கன்னா உள்ள போக கூடாதுன்னு கட்ட சோறு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. சரி, அந்த இடத்துக்கு எப்படி இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஏறி போயிடலாம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு குரங்கு சும்மா சாதாரணமாக சொல்ல போனா நீங்க குரங்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க அங்கங்க தாவாதான்னு. எப்படி ஏறி குச்சி போயிடும் வச்சுக்கோங்க. அதை விட பெரிய ரிஸ்க் என்னன்னா அந்த இடத்துல உச்சா ஸ்மெல்லு தாங்காம இல்லை என்னால. உச்சா போய் ஐயோ அது அந்த அதான் இப்போ உச்சா போயிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் இந்த சைடுல வந்து உச்சா, அந்த காம்பவுண்ட்ல டக்கா. பாத்ரூம் 2 பாத்ரூம் 2 சேர்ந்து போய் வச்சிருக்காங்க. 2 இருக்கு. எப்படின்னா இந்த கண்டத்தை வந்து தாண்டினோம்னா பெரிய கண்டம் அங்க இருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் ஏறி குச்சிட்டு ஒரு வழியா போயிட்டு நான் ஓரளவுக்கு நான் எடுத்துட்டு தான் இருந்தேன். அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா ஆளுங்க இருக்கிறதுக்கான நிறைய சிம்டம்ஸ் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் ரொம்ப பயந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் ஜாலியாக பேசியிருந்தாலும் கூட அந்த இடத்துல எங்களோட பாயிண்ட் ஆஃப் எங்கள் மைண்டும் சரி, வீடியோ பார்த்த உங்கள் மைண்டும் சரி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்தில் நாங்கள் போயிட்டு எடுத்துட்டு அங்கே போகிறோம், ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு நான் உள்ளே போகிறேன், ஏதோ ஒரு மூட்டை கிடக்குது. அதுதான் பார்த்தேன், ஏதோ ஒரு மூட்டை கிடக்குது. அதனால தான் நான் சிரிச்சிருப்பேன். என்ன மச்சான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிருப்பேன். எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஏதோ ஒரு மூட்டை, என்னடா இது, இத்தனை நாள் வந்து ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்திருப்போம், இது என்னடா ஏதோ படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லிட்டு இவனை பயமுடுத்தலான்னு சொல்லிட்டு இப்படி சிரிச்சுட்டே இருந்திருப்பேன். சிரிச்சுட்டே இவனை பார்த்துட்டு இங்கே திரும்பி இங்கே பார்க்குறேன், அந்த மூட்டை எந்திரிக்குது டக்குன்னு. அதுக்கப்புறம் நான் நிற்கவே முடியல அந்த இடத்துல. அந்த மூமெண்ட்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்க. நான் அந்த கிளிப்பை கூட நான் அதில் போடுறேன். அந்த மூமெண்ட் கிளிப்லாம் சத்தியமாக என்னால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ். என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. அல்லூட்ட சம்பவம் அந்த வீடியோ மட்டும்தான். தீராத இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்லை ஏன்னா வச்சுக்கோங்க காய்ஸ், நான் சொன்னோம்ல ஒரு கண்டத்தை ஏறி குச்சி தான் போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் குதிக்கணும்னா வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எத்தனை மீட்டர் மிச்சம் இருக்கும் குதிக்கிற அளவு. ஐயோ, அது வீடியோலலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. அது நம்ம என்னதான் கேமரால வச்சு காட்டினாலும் நானும் அந்த ஹைட்டோ இல்ல அந்த டிஸ்டன்ஸோ எதுவுமே வந்துட்டு அந்த அது இல்லாம சார் எங்க 2 அடி கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். 2 அளவோட ஹைட் அந்த இடத்துல கீழே குதிக்கணும், குதிச்சணும். அதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த சைக்கோ வந்துட்டா நாங்க அங்க இருந்து திரும்பி ஏறி வெளியே போகணுமே, அதுதான் மேட்ரு. ஏன்னா ஒரு ட்விஸ்டே அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ என்னத்தான் நம்ம வெளியே உள்ளே போயிட்டாலும், உள்ளே போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலும், சப்போஸ் பேயோ இல்லை மனுஷனோ இல்லை கொலைகாரனோ யாராக வேணா இருக்கட்டுமே அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா நாங்கள் எப்படி தப்பிச்சு போவோம் அதை மட்டும் நினச்சி பாருங்களேன். ஏன்னா 2 ஆள் ஆகிட்டு நாங்கள் வேகமாக அதை ஏறி குச்சி வெளியே போகணும் அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதுதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி ஓகே, கடைசியில் இங்கே லாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போகும்போது அந்த சைக்கோ வந்து எந்திரிச்சு என்ன ஆகிட்டான்னா, எந்திரிச்சு எங்களை பார்த்து பயந்துட்டான். அவன் என்ன பண்ணா ஒரு 2 நிமிஷத்துக்கு அங்கேயே இருந்திருக்கான் அவன். அல்ல ஆக்சுவலா வந்து அவன் எங்களை பார்த்து பயந்தாங்க. எங்களுக்கு அப்ப தெரியவே தெரியாமா எங்களுக்கு என்ன ஒரு பயம், அவன் எங்களை துரத்துறானோ. நாங்க அவனை பார்த்து பயந்துருக்கோம், அவன் எங்களை பார்த்து பயந்துருக்கான். அதுதான் அங்கே நடந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டேன், ஓகே இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியே தீருவேன். எனக்கு கடைசியில் தெரில, ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி ஆகுவேன். அதுவும் அடுத்த நாளே போய் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் அடுத்த நாள் தான் அந்த வீடியோ போய் எடுத்தேன். ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது மச்சான், நம்ம லைஃப்பில் ஒரு புரட்டி போகிற மூமெண்ட் ஒன்று நடக்க போகுது. இதை வந்து நம்ம நல்ல ரிஸ்க் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம். அதாவது நம்ம இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற வீடியோலாம் இதுக்கு மேலே இருக்க போகுது, அதுக்கு முதல் படியே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டேன். கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோன்னே ஓகே மச்சான் போயிடலாம், என்ன ரிஸ்க் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அடுத்த நாள் போகிறதுலையும் டவுசர் டர்ன்னு கிழிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் எஸ்ட்ரீமான நிறைய விஷயம். இதெல்லாம் வந்து நான் என்ன தான் சிரித்து சொன்னாலும் என் லைஃப்பில் இன்ன வரையும் என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சைக்கோ வந்து நான் கண் கூட பார்த்தேன். ஏன்னா அந்த பையன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி லைட்டாக இருந்தாலும் கூட அந்த பையனுக்கு ஓரளவுக்கு தெரியுது, அதாவது இவன் மனுஷங்க தான் அப்படின்றதுலாம் நல்லா அவனுக்கு சுயநலம் இருக்குது. ஏன்னா அவன் ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரக்ஸ் அடிக்ட்னு சொல்லலாம். கண்ணு முன்னாடியே அந்த இலை, அது பேர்லாம் நான் சொன்னேன்னா எனக்கு எதுவும் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க பயமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த இலையை உள்ளே போட்டு அடிப்பாங்கன்னு ஞாபகம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸ்மோக் பண்ணுவாங்களே, அந்த இலையை போட்டு அவன் அந்த ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஸ்மோக்கில் இருக்கும் போது நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஒரு சாராயன்றது வேற, அதுன்றது வேற. அப்படிங்கும்போது வேற லெவலில் போதை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆல்ரெடி அந்த பையன் அப்படி இருக்கான் சைக்கோ நிலைமையில, அது இல்லாமல் இது வேற பண்ணிட்டு இருக்கானா, அப்போ அவன் எந்த லெவலுக்கு இருப்பான். சொன்ன பாடி லாங்குவேஜ் உயிரக்குடி தயிரக்குடி அப்படின்றான். என்னடா உயிர் வேணுமா தயிர் வேணுமாடா, வேற லெவல் சுத்துறாப்ல. ஆனா நாங்க எஸ் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அவன் இப்படி சுத்தும் போது அவன் தலையில அடிச்சுக்கிட்டான். கிரிட்டு ஆயிடுச்சு அந்த பையலுக்கு. அவன் இடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், அவனால முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த போதையில அவன் போய் தலை டங்குன்னு இடிக்கவும், நீங்க நல்லா அந்த சீன் பாத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த லாஸ்ட் ஃபைனல்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த அவுட் நான் இதுல போடுறேன்.
மச்சான் ஐயோ உயிரை குடிச்சிட்டு போன்றான்டா மச்சான். ஸ்டெப்ல இறங்கும் போது அவன் தலையில் இடிச்சிருப்பான் மட்டுன்னு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கும்போது அவன் தலையில் இடிச்ச அப்புறம் கிரிட்டு ஆயிடுச்சு போல அவனுக்கு. அவ்வளோதான், அவன் சுதானம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுன்னு வந்ததுக்கப்புறம் இவன் என்னன்னா ட்விஸ்டே என்ன ஆரம்பிக்குதுன்னா இந்த பக்கி போய் அந்த சைடு காவோடு குச்சி ஏறி குச்சி போயிட்டான். அங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டான் பையன் ஃபுல்லா அங்கிட்டு போயிட்டு அப்புறமேட்டு வரான். நான் மட்டும் நிக்கிறேன் இந்த இடத்துலயே. அவன் என்ன பண்ண, அவன் என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு கிளம்பி வந்துட்டான் கைஸ். அது என்னால லைஃப்ல எல்லாம் மறக்க முடியாது. வந்து பார்த்துட்டு கேமரா அப்படியே பாக்குறான், அப்படி வந்து பாக்குறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் காம்பவுண்டுக்கு அந்த சைடு இருக்கேன், காம்பவுண்டுக்கு இந்த சைடு உள்ள இருக்கு. என்ன நடக்குது என்ன கத்திட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமே சொல்ல. நான் வந்துட்டேன், நீ போ, நீ கிளம்பு, நீ வந்துட்டேன், நீ இரு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு அந்த இடத்துல வந்து செம்ம ஸ்டைல். செம்ம ட்விஸ்ட் கைஸ். ஆனா வந்து என்ன ஒன்னா, எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, இவன் உள்ளே வந்துட்டு என்னை வெளியே அனுப்பிச்சுட்டு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது இல்லாமல் இவன் வெளியே வரக்கூடாது. ஆக்சுவலாக வந்து 2 பேத்துல வந்து ஏன்னா நான் 2 பேர் தான் ஆயிடுச்சுன்னா வெளியே நியூஸ் வரவே வராது கண்டிப்பாக. அதனால இப்போ நான் வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் எனக்கு எது ஒன்றாலுமே நான் போயிட்டு வெளியே போயிட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துடலாம். எப்படி எதுனாலும் காப்பாற்றுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால அது எப்படியோ வெளியே கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளை விட்டான் ஒரு நம்பிக்கையா. அதான் இதை சீரியஸாக சொல்கிறேன். இது ஒரு எப்படி நினைச்சோம், ஒரு சேலஞ்சா இருக்குமோ இல்லை, எப்படிலாம் இல்லை, ஒரு உயிரை சேஃபா கொண்டு வந்தாச்சு. இவனுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒன்றும் இல்லை, எப்படி வெளியே வந்தாச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் நாங்கள் ஜேர்னி பண்ணிட்டு ஒரு இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறப்போ சைக்கோ இருப்பானா இல்லை இவன் இருப்பானா எவன் இருப்பான், ஐயோ மண்டையை போட்டு சம்பந்தக்கா எப்படி சொல்றது, சமீபத்த காலமாவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது ஃபுல்லாவே நம்ம கண்ணுக்கு படுறதுலாம் சைக்கோ சைக்கோ சைக்கோ, எங்கோ போனாலும் சைக்கோ. இந்த சைக்கோ என்னை விட மாட்டேங்கிறான், என்னை துரத்திட்டே ஃபாலோ பண்ணிட்டே வரானா ஒரு வேலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் சதாமு அப்புறம் இன்னொருத்தன் தியாகம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் நானும் போயிருப்போம். அதுவும் எக்ஸாக்டா சைக்கோ தான். அது வேற லெவலில் அவன். நான் சண்டைக்கு போயிட்டேன் அவன்கிட்ட, என்னடா எல்லாரும் என்ன சைக்கோவே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கே போயிட்டேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிறைய பேர் அதில் வந்து பேட் வைஸ் பேசினேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல நான் பண்ண தப்பு தான், நான் என்ன திட்டிருக்க கூடாது. ஏன்னா கடைசியா வந்து நானே அந்த வீடியோல பாத்துருந்தீங்கன்னா, ஏன்னா பார்ட் 1 பார்த்தவங்க நிறைய பேர் திட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்துட்டு யாருமே திட்டல. ஏன்னா கடைசியில நானே அந்த வீடியோ எடுக்கும்போது நானே ஃபீல் பண்ணேன், அவனை நிறைய திட்டேன்டா, அதான்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருப்பேன். அது நீங்க பாக்கலன்னா தயவுசெய்து பாத்துருங்க. ஏன்னா அவங்கள திட்டுறேன்னு நீங்க சொன்னவங்க மட்டும், ஏன்னா அந்த இடத்துல என்னோட மைண்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பண்ணிக்க. அதாவது இப்போ ஒரு சண்டை நினைச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையில வந்து நிறைய பேர் கெட்டவாத பேசுவாங்க. அந்த கெட்டவாத எதுக்காக பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி, அதாவது நம்ம கெட்டவத்தை பேசினா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜி, அதுதான் மேட்ரு. நான் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் பேசல, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா வாடா அப்படி அப்படின்னு தான் நான் பேசியிருப்பேன். மித்தபடி இந்த கெட்டவத்தை பேசல. ஜோக்கட்ரியா அப்படி பேசியிருந்தா சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல நடக்கும். ஏன்னா வந்துட்டு அதை மறைக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு இப்படி முகத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போடக்கூடாது. அதுக்காக தான் நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன பேசணும்னோ அதை பேசிட்டேன். தயவுசெய்து சாரி. அதே மாதிரி தான் அந்த சைக்கோ வழியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் காலையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் காலையில் நானும் சதாம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சைக்கோட்ட போயிட்டு பேசணும். இந்த மாதிரி நீ ஏன் இங்கே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு. அவன் பேசவே முடியல, அவன் பேசவே மாட்டேங்கிறான் எங்கள்கிட்ட. நீ யாரு, நீ என்ன நீ ஆளா, அப்படியே இப்படியா அப்படி சொல்லிட்டு நீ அடிக்க வரான், என்னமோ பண்றான். எனக்கா நான் சும்மாவே வந்துட்டு ஒரு மெண்டல் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு மெண்டல் தான். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு ரொம்ப படம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப இப்போ பாசமாக பேசுகிறாங்கன்னா பாசமாக பேசுவேன், அன்பாக பேசுனா அன்பாக பேசுவேன். இது கோவப்பட்டாங்கன்னா நானும் கோவப்பட்டுருவேன். ஒரு கடத்துல நம்ம அடிக்க வந்தேன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. என்னதானா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவன் கையை பிடிச்சிட்டு புடுற அவனை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு நீ யாரு, நீ என்ன, நீ எங்க இருந்து வர, என்ன அனுச்சு உனக்கு அப்படிலாம் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிச்சான். ஏன்னா அவனை வந்து நம்ம அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும். அவன்கிட்ட போயிட்டு என் தங்கக்குட்டி, என் ராசா, என் செல்லமே சொல்லுடான்னா அவெல்லாம் சொல்ல மாட்டான். இப்போ போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, தீவிரவாதிகளை அக்யூஸ்ட் எல்லாம் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அதெல்லாம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு புரியாத பாஷையில நம்ம சொல்லி ஆகணுமே தவிர, அவங்களுக்கு புரியாத பாஷையில சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நாங்கள் கேட்டதுக்கப்புறம் அவன் சொன்னான், இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏன்னா நான் இது வந்து நான் சொல்லி காட்டுறதுக்காக நான் சொல்ல. அதுக்கப்புறம் நான் 1000 ரூபாய் அவனுக்கு காசு கொடுத்துட்டு வந்தேன். இது சத்தியம், எங்கள் அம்மா மேலே கூட நான் சத்தியம் பண்ணுறேன். அவனுக்கு 1000 ரூபா நான் காசு கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்க. ஏன்னா என்கிட்ட இருந்தது அவ்வளோதான். ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும், அதனால வந்துட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஒரு செலவு இல்லை, எங்களுக்கு நிறைய பல செலவு இருந்துச்சு. சாப்பாடு செலவு, ஆமாம் ரூம் செலவு, ஷூட் எடுக்க முடியாமல் போணுச்சு. நான் ஒரு வேற இடத்த தேடி போனேன், அந்த இடத்த வந்து தரமட்டமாக இடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த இடத்த போய் நம்ம எடுத்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு அங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, அது நேம் வந்து
சரியா தெரியல. பட் அவர் சொன்னா லொகேஷன் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, ஏன்னா எங்களுக்கு லொகேஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோயம்புத்தூர்ல நான் இருக்கேன் எங்களுக்காக வந்து அவர் போய் ஸ்பாட்லயே பார்த்துட்டு அவர் இன்டிமேட் பண்ண, சரி அவர் தப்பா அது பண்ணிருப்பான்னு சொல்லி நாங்களும் ஒரு மறுபடியும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் நாங்க இல்ல ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வெறித்தனம் நீங்களாம், திருச்சி 143 ஃபேன்ஸ்லாம் வெறித்தனம் வேறு லெவல். அவ்வளோதான் இது நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஏன்னா அவன்கிட்ட நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் போய் கூட நினச்சிக்கலாம், அந்த 1000 ரூபாய் காசு கொடுத்ததெல்லாம் போய் நினச்சிக்கலாம். நான் என் அம்மா மேலேயே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் செய்கிற தொழில் மேலேயும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என் தொழில் சத்தியமாக தெய்வம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ன வரையும் நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஆனால் இந்த ஃபீல்டுக்கு தகுதியே இல்லாதவன் கூட சொல்லாமே, இந்த இடத்துக்கு ஒரு தகுதியே இல்லாதவன், இவெல்லாம் வரவே மாட்டான், இவெல்லாம் சாதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் மூஞ்சில் காரி துப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல கேவலப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த வாய்ப்பு, இந்த அந்தஸ்து, இந்த எல்லாமே. அதாவது வெளியே போனால் ஓகே ரகுமான்ற ஒரு கேரக்டர் தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் பண்ணி விட்டீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதனால் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லி எந்த ஒரு ரீசனும் இல்லை. அதனால தான் நான் அம்மா மேலேயும் நான் செய்கிற தொழில் மேலேயும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சீரியஸாக அந்த பையனுக்கு நான் 1000 ரூபா காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பார்த்து கூட உடம்பு பார்த்துக்கோ, இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்காத, ட்ரக்ஸ் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா பழமொழியும் நம்மளால முடிஞ்சு நமக்கு என்ன தெரிஞ்சதோ ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு ஓகேடா தம்பி நான் இங்கேருந்து கிளம்புறேன். இத்தனைக்கும் என் வயசில் கம்மி பையன் தான் அவன், எனக்கு தெரிஞ்சு என் வயசோட கம்மி தான். எனக்கே 60 வயசுலாம் இல்லை, நிறைய பேர் 45 வயசுன்றீங்க, நிறைய பேர் 50 வயசு. நான் சொல்கிறேன் சொல்லி ஆகும் 40 வயசு. எனக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது, அங்கிள்லாம் கிடையாது. அவன் என்னோட சின்ன பையனா வச்சுக்கோங்களேன், அவனுக்கு 20 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஃபேஸ் கட்டை பார்த்தே என்னால் கண்டுபிடிக்க முடியுது, ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மளோட வயசு கம்மி பையனா இல்லை என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். ஓரளவுக்கு நான் தப்பாகவும் சொல்லியிருக்கலாம் இல்லை கரெக்டாகவும் சொல்லியிருக்கலாம். சரி சின்ன பையன்றானா நான் அவனை தம்பின்னு தான் கூப்பிட்டேன். பார்த்துக்கோ உன் லைஃப் அழிச்சிக்காத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பழமொழி சொல்லிட்டு வந்தேன். அவன் கேட்குறானா கேட்கலையான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. இதுக்கப்புறம் நான் திரும்பி போனாலும் அவன் என் மேலே காண்டில் இருக்கலாம். ஆனால் சத்தியமாக நான் அங்கேருந்து வரும்போது என் மேலே செம்ம காண்டாக இருந்தான். அந்த காசு கொடுத்தது கூட அவன் வாங்கலை, அவர் உயிர் கேட்குறாப்புல. அவருக்கு தேவை உயிர் தயிர், இது மட்டும் தான் அவன் கேட்டுகிட்டே இருக்கான். அதனால நான் காசு கொடுத்தது கூட அவன் வாங்கலை. அவன் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு கீழே போட்டான் போச்சு. நான் திருப்பி அவன் கையில் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன். அவன் சாப்பாடு சாப்பிட்டானா இல்லை திருப்பி ட்ரக்ஸுக்கே அடிமையானா அது அவனோட இது தான். ஆனால் அவன் லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை இன்னும் எங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவன் சொன்ன வார்த்தை திருப்பி இந்த சைடு வந்துடாத, அது சொன்னான், அது மட்டும் என் மண்டைக்குள்ளே இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. திருப்பி இந்த சைடு வந்துடாதன்னு அது எதுக்கு சொன்னான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ இல்லை அது இல்லை அவன் எதுக்காக சொல்லியிருப்பான் திரும்பி இங்கே வந்துடாத அப்படின்ற ஒரு காரணம் எதுக்காக சொல்லியிருப்பான். பேசிக்கிட்டே இருக்கும்போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ரீசன் சத்தியமாக தெரியல. பேய் அமானுஷம் இங்கே வந்து தாக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மள. ஓகே ரொம்ப நேரம் பேசி உங்களை ஆர்வம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் முதல் தடவையாக ஒரு ஃபாலோ பண்ணி பேசியிருக்கேன். இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு தரீங்கன்றது தெரியல. ஆனால் நம்ம ஃபாலோ வீடியோ போட்டோம்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஃபாலோ வீடியோ போடுவேன். நீ கேட்கலாம் இல்லடா கேட்டுட்டு தான்டா இருக்காங்க, நான் தான்டா போடாம இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இன்னும் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய விஷயங்களை. என்னன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் ஏன் தனியாக போயிட்டுருக்கீங்க இன்னும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கமெண்ட் போலக்கு, அதை நான் இப்போ தான் பார்க்குறேன் போலக்கு. ஏன்னா உண்மையாக சிம்பிளாக சொல்ல போனால் எனக்கு அந்த படிக்க தெரியாது. ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாலாம் எனக்கு அந்தளவுக்கு படிக்க தெரியாது. அதனால தான் கைஸ், வேறு எதுவுமே கிடையாது. இல்லைனா நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுவேன். அதனால தான் இன்ன வரையும் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு ஓகே இதுதான் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சீக்கிரம் வந்து படிக்கிற லாங்குவேஜ் கற்றுப்பாங்க, தெரியும். நான் தாய்லாந்து மொழி கற்றுக்க போகிறேன். அதனால தான் வந்து தாய்லாந்து ஏன் போகிற நீ நோட் பண்ணிங்களா இல்லையா? தாய்லாந்து சும்மா நல்லா இருக்க குடும்பத்துல கோபத்தை பண்ணி தாய்லாந்து அடுத்த வீடியோ. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க ஏன் தனியா போறீங்க, இன்னும் ஏன் தனியா போய் எக்ஸ்ப்ளோர் பர்சன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா தனியா நான் போயிட்டு இப்போ ரீசெண்டா அந்த வீடியோ போட்டிருந்தேன், அதுல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் இருந்தாலும் கூட சில பல வீடியோ நான் தனியாக போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். அதனால இப்போ எப்பயுமே வந்துட்டு வர முடியும் என்னால் வர முடியும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவனுக்கும் ஒரு சில வேலைகள் இருக்குது, எனக்கும் சில வேலைகள் இருக்குது. நான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கணும். அதனால நான் வந்துட்டு தனியாக, அது இல்லாமல் தனியாக போகிறதுல தான் எனக்கு ஒரு கிக்கு இருக்குது கூட, ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக. அது ஒரு வேறு லைஃப்ங்க, அது ஒரு வேறு உலகம்னு வச்சுக்கோங்களேன். தனியாக போகிறது ஒரு உலகம், ஒரு உலகத்துக்கும் மேலே வச்சுக்கோங்க. எதனால நீங்கள் அவன் தனியாக இருக்கப்போ தான் நீங்கள் எல்லாமே நம்ம டீமை பெருசாக்கலாமா சின்னதாக்கலாமா நீங்கள் தான் சொல்லணும், அது உங்களோட சஜஷன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு கல்யாணம் எப்பயா? அதான் நான் சொல்லிட்டேன், எனக்கு வயசே 23 தாங்க ஆகுது. கல்யாணம்லாம் வேணாங்க, எனக்கு 40 வயசு ஆச்சுங்க, கெல்ட்டு பையன். கல்யாணம் எப்போ? அதே மாதிரி பெரிய ஒரு கொஸ்டின் வந்துச்சு, சதாமுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது நீ சொல்லியிருப்பா, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? நான் கல்யாணம் ஆச்சுப்பா.
சதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கேட்கறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் அப்படின்னு, பட் அதான் உண்மை. கூடிய சீக்கிரம் வந்து அவன் சேனல் அவன் கப்புள்ஸ் vlogலாம் போட போறான், வெறித்தனமா பண்ண போறான். அதெல்லாம் பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. சேனல் நேம் இஸ் வாவ் மம்மி சதாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதுதான் ரொம்ப 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 புண்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அந்த வீடியோ கீழே ஆட் வரும், உங்க எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கும், யூடியூப் பார்க்குற எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஒரு விளம்பரம்ன்றது வரும். அதுக்கு வந்து ஒருத்தர் எனக்கு ரொம்ப திட்டி இருந்தாரு, ஆடு போட்டு சம்பாதிக்கிறியா, உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவர் தம்பி பையன் மாதிரி என்னை திட்டிகிட்டு இருந்தாரு. திட்டுங்க, நான் திட்ட வேணான்னு நான் சொல்லவே இல்லை. என்னை எவ்வளோ வேணால் திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, நான் உங்கள் ரகுமான் தான், என்ன வேணால் திட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு திட்டின மாதிரி எப்படின்னு திட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன். ஆனால் வந்துட்டு இந்த ஆடு விஷயத்தெல்லாம் எப்படி நீங்களே சொல்லுங்களேன். இப்போ வந்துட்டு நான் வெளியூருக்கு போய் வீடியோ எடுக்கிறேன், அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன், அது இல்லாமல் வந்து சதாம் சர்வே பண்ணணும், நான் சர்வே பண்ணணும், அவனுக்கு சாப்பாடு வாங்கணும், நான் சாப்பாடு வாங்கணும், அதே மாதிரி பைக் செலவு, அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவு, அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் அண்ணனை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அண்ணனுக்கு வர குழந்தை பிறக்க போகுது, அப்புறம் அந்த செலவு இந்த செலவு, எல்லா செலவும் வீட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி அவங்க என்ன மேனேஜ் பண்ணி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நான் தான் அவங்கள மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ வீடியோ எடுக்க போனாலே ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது. அதில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு இன்கம் இந்த ஆடு மட்டும்தான், இந்த விளம்பரம் மட்டும்தான். எனக்கு என்ன சொல்ல எங்களுக்கு மனசு வலிக்குது. ஆமாம், உண்மையாக சொல்ல போனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் வர இன்கம் வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுக்கணும். தயவுசெய்து நான் தப்பாக பேசினா தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசு கிடையாது. நாங்கள் உங்களை மாதிரி தான் சேம். நான் வந்து பணக்காரனோ இல்லை வந்து ஒரு பெரிய அம்பானியோட பணம்லாம் கிடையாது. யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, உங்களை மாதிரி தான் நானும். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நானும். உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் இருந்தான்னா அந்த பையன் மாதிரி தான் நானும் இருக்கேன். அதே கஷ்டப்படுற பையன், அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுலேருந்து வந்த ஒரு பையன் தான் நானும் கூட. அதனால் இந்த இன்கம்லாம் வச்சு தான் என்னால் அதை சர்வே பண்ண முடியும். அது இல்லாமல் இவன் இது இப்போ இல்லாமல் அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணனால தான் வந்து இவன் இந்த இடத்துல இருக்கான். ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி, ஒரு டார்ச் லைட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொரியர் போட்டு அந்த ஹெல்ப் தான் எனக்கு இப்போ வந்து ரொம்ப வந்து இதாக இருக்குது. ஒரு அண்ணா வந்துட்டு மிலிட்ரியிலேருந்து டிஷர்ட் வாங்கி கொரியர் கண்டிப்பாக ஜகன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஃப்ராங்க் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து இவனோட மொபைல் ஷாப்போட அட்ரஸ் இருக்கும். அதில் வந்து இவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க, அவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க டிஷர்ட்டு. அதை முத பிரிக்கும் போது யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு டிஷர்ட் அமுச்சு விடுறாருன்னா அது அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே. அப்போ எங்களுக்கு தெரியாது இதை வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. இப்போதான் தோணுது அதெல்லாம் எடுத்து போட்டு. அவங்க எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என் மேலே பாசம் வச்சவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல, உண்மையாக சொல்ல போனால் என் மேலே பாசம் வச்சவங்க தான் அதிகம் பேர், தவிர என் மேலே கோவமாக இருக்கவங்க கம்மி பேர் தான் நான் சத்தியமாக நினைக்கிறேன். நான் வந்துட்டு அவங்கள பார்க்க விரும்பலை, நான் உங்களை பார்க்க தான் நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், உங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன். உங்களுக்கு அதாவது என்னை திட்டுறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இப்போ என் மேலே கோவம் இருந்தாலும் கூட நான் இந்த எல்லா தப்பையும் திருத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நான் மாற்றிக்க மாட்டேன்னு மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆதகத்தெல்லாம் வாடி கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சேஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தீபாவளிக்கு ஒரு வெறித்தனமான வீடியோ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி TRICHY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டங்கு தட்டி விட்டுருங்க. வீடியோக்கு எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ வீடியோ நீங்கள் கேட்குற கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்படியாச்சும் யாரையாச்சும் கூப்பிட்டு இழுத்து வச்சு படிச்சு சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் போட்டு விடுங்க. அந்த கமெண்ட்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ வீடியோவில் வந்து பெஸ்ட் கமெண்ட். ஓகே, நாங்கள் வந்து பெஸ்ட் கமெண்ட்ல அது என்ன பெஸ்ட் கமெண்ட், இது கமெண்ட் எல்லாரும் கமெண்ட்டையும் படிக்கணும். எல்லாரும் கமெண்ட்டையும் படிக்கிறேன், படிச்சு உங்களுக்கு சொல்றோம். அதுக்காக ஒருத்தவங்க மட்டும் 10 கமெண்ட்லாம் போட்டுறாதீங்க. சும்மாவே படிக்க தெரியாது, இதுல இத்தனை கமெண்ட் வச்சா சுத்தமா படிக்க தெரியாது. ஓகே எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம டான்ஸுக்கு வந்து ஒரு லவ் யூ. ஆமா, ஐ லவ் யூ. தின்றமே அது மாதிரிதான் நீங்க எல்லாம் என் சொந்தம், என் பந்தம், என் உசுறு எல்லாத்தையும் சொல்லலாம். I love you guys, I love you so much. இதுதான் நாங்கள் ஃபாலோ வீடியோ போடுறதில்ல, தெரியுதா? இப்போ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நீங்களா இவ்வளோ நேரம் பேசி அறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் டாடா பாபா.